மீண்டும் கொழும்பில் சிகை அலங்கார நிலையத்திற்குள் துப்பாக்கிச் சூடு. மன்னாரைச் சேர்ந்த இளைஞன் மரணம். வெறும் 45 நாட்களுக்குள் 9 பேர் சுட்டு படுகொலை. தூண்டிவிடப்படுகிறதா பாதாள உலகக்குழு செயற்பாடு? விசாரணைகள் தீவிரம். தமிழரசு கட்சியை பற்றி பேசுவதற்கு யாருக்கும் தகுதியில்லை. ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக வந்த அணியினரை அச்சுறுத்தி அனுப்பிய சுமந்திரன். கொழும்பு அங்கிருகொட பகுதியில் வழக்கறிஞர் மற்றும் மனைவி சுட்டுக் கொல்லப்பட்ட விடயத்தில் திடீர் திருப்பம். எரியூட்டப்பட்ட நிலையில் சிக்கிய வாகனம். விசாரணைகள் தீவிரம். திடீரென எப்போதும் இலங்கை இருளில் மூழ்கலாம். எச்சரிக்கை விடுத்த உதயகம்மன்வல. இலங்கையில் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க புதிதாக உருவாகும் திட்டம். அனுர அரசின் அதிரடி அறிவிப்பு. கொழும்பு ஜிந்துப்பட்டி பகுதியில் உள்ள ஒரு சிகை அலங்கார நிலையத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் மன்னார் இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. உயிரிழந்த இளைஞன் மன்னார் முசலி பிரதேச செயலாளர் பிரிவினை சேர்ந்த பண்டாரவெளி பகுதியில் வசிக்கும் 20 வயதுடைய MM சஹ்லி என்பவர் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இளைஞன் முடிவெட்டுவதற்காக தனது நண்பர் ஒருவருடன் சம்பந்தப்பட்ட சிகை அலங்கார நிலையத்திற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த கடை உரிமையாளர் உட்பட 4 கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் சிலாவத்துறையை சேர்ந்த ஒருவரும் கிரான்பாஸ் கொட்டாஞ்சேனை பகுதிகளை சேர்ந்த இளைஞர்கள் 2 படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதல் காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். T56 ரக துப்பாக்கியால் இந்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு கரையோர காவல்துறையினர் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வருடத்தில் கடந்த 45 நாட்களில் பாதாள உலக குற்றவாளிகளால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடுகளில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. தலங்கம அக்குரேகுட பகுதியில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடிக்கு முன்னால் கடந்த 13ஆம் தேதி நடந்த தம்பதியினரின் கொலை இந்த வருடத்தின் முதல் இரட்டை கொலை என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மறுநாள் நேற்றிரவு ஜிந்துப்பட்டி மற்றும் களுத்துறை வடக்கு காவல்துறை பிரிவுகளில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை இதுவரை பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 8 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறை தலைமையகம் மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கை எதிர்காலத்தில் ஒரு பெரிய மின்சார நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். நேற்று காலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். நிலக்கரி தாமதத்தால் ஜூலை மாத இறுதியிலிருந்து செப்டம்பர் நடுப்பகுதி வரை சுமார் 1.5 மாதங்களுக்கு பாரிய மின்சார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார். அதன்படி இந்த நெருக்கடி காரணமாக மின்சார விலையில் பெரிய அதிகரிப்பு அல்லது மின்வெட்டு ஏற்படும் என்றும் அவர் கூறுகின்றார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கான நிலக்கரி கொள்முதல் பணியில் அரசாங்கம் தாமதம் செய்ததால் ஜனவரி 9ஆம் தேதிக்குள் 9 கப்பல்கள் நாட்டிற்கு வரவிருந்த நிலையில் 5 கப்பல்கள் மட்டுமே வந்தடைந்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில தெரிவித்தார். பிப்ரவரி மாதத்திற்கு 6 நிலக்கரி கப்பல்கள் நாட்டில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தாலும் நேற்று வரை 2 கப்பல்கள் மட்டுமே தரையிறங்கியதாக அவர் கூறினார். நிலவும் கடல் நிலைமைகள் மற்றும் தற்போதுள்ள அமைப்பு காரணமாக நாட்டிற்குள் நிலக்கரி இறக்குமதி ஏப்ரல் மாதத்திற்குள் நிறுத்தப்பட வேண்டியிருக்கும் என்றும் அந்த நேரத்தில் இருக்கும் நிலக்கரி இருப்பு ஜூலை இறுதி வரை மட்டுமே போதுமானதாக இருக்கும் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டுகின்றார். அதுவரை நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் செயலிழக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதனால் தான் இந்த விநியோக நெருக்கடி உருவாகின்றது என்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நீக்கப்பட்டமை கட்சியின் உட்கட்சி விவகாரமாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்தார். ஸ்ரீதரன் MP பதவி நீக்கம் செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட மக்கள் ஒன்றிணையத்தின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழரசு கட்சி தலைமையகத்தில் சுமந்திரனை சந்தித்து மகஜர் ஒன்றை கையளித்தனர். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கிளிநொச்சியில் இருந்து வந்த பிரதிநிதிகளுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடினேன். அவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய விளக்கங்களை அளித்துள்ளேன். ஸ்ரீதரன் விவகாரம் என்பது ஓராண்டு காலமாக நீடித்து வரும் ஒரு விடயமாகும். கட்சி அவருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஆலோசனைகளை வழங்கியிருந்தது. இறுதியாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களையும் அவர் பின்பற்றாத காரணத்தினாலேயே அவரை நியமித்த அரசியல் குழு தற்போது அவரை அந்த பதவியில் இருந்து தற்காலிகமாக நீக்கியுள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள தற்காலிக ஏற்பாட்டின்படி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அந்த பதவியை பொறுப்பேற்பார். உண்மையில் அந்த பதவிக்குரிய
தொடர்புடைய பணிகளை இதுவரையில் அவரே முன்னெடுத்து வந்தார். இது ஏற்கனவே அரசியல் குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானமாகும். இது குறித்து கிளிநொச்சியில் இருந்து வந்த பிரதிநிதிகளுக்கு விளக்கம் அளித்துள்ளேன். இருப்பினும் இதனை முழுமையாக பகிரங்க வெளியில் சொல்வதற்கு இது தருணமல்ல. தேவை ஏற்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் உண்மைகளை வெளிப்படுத்துவோம் என்றார். அக்குரைகுட பகுதியில் வழக்கறிஞர் புத்திக மல்லவராட்சி மற்றும் அவரது மனைவியை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் தொடர்புடைய சந்தேகத்திற்கிடமான வாகனம் காலியின் அகலிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நுகைகொடை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியக அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட நடவடிக்கையின் போது இந்த வாகனம் அகலிய குட்டியாவத்த பகுதியில் ஒரு பக்க சாலையில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது ஆதாரங்களை அளிக்கும் நோக்கத்துடன் கார் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்காக நுகேகுடை பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இலங்கையின் போக்குவரத்து துறையில் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் நோக்கில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க புதிய திட்டங்களை அறிவித்துள்ளார். இதன்படி கொழும்பின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க லங்கா மெட்ரோ டிரான்சிட் எனும் நவீன பேருந்து சேவை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக 6 பிரதான வீதிகளில் ஆரம்பிக்கப்படும் இத்திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் கண்டி, காலி உட்பட 8 முக்கிய நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்படும். தற்போதுள்ள சிதறடிக்கப்பட்ட பேருந்து சேவைகளை ஒருங்கிணைத்து நிறுவன ரீதியான கட்டமைப்புக்குள் கொண்டுவரவும் புகையிரத நிலையங்களை மையமாக கொண்ட பல்நோக்கு போக்குவரத்து முனையங்களை அமைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீதி விதிமுறைகளுக்கான புள்ளிகளை குறைக்கும் முறை மற்றும் ஸ்தலத்திலேயே அபராதம் செலுத்தும் முறை ஆகியவற்றை அடுத்த 6-7 மாதங்களுக்குள் நடைமுறைப்படுத்தவும் ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் போக்குவரத்து ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் முச்சக்கர வண்டி, பாடசாலை வேன் சேவைகளை முறைப்படுத்துவதும் இத்திட்டத்தின் முக்கிய அம்சங்களாகும். நீர்கொழும்பு பகுதியில் வாடகைக்கு பெற்ற சொகுசு காரை யாழ்ப்பாணம் நகரில் உள்ள நபர் ஒருவரிடம் அடகு வைத்து 80 லட்சம் ரூபாய் பணத்தினை பெற்றுக்கொண்டு தலைமறைவான நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். யாழ்ப்பாண நகரை அண்மித்த பகுதியில் அனாதரவாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு கார் ஒன்றை கண்டறிந்த யாழ்ப்பாண போலீசார் அது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதனிடையே நீர்கொழும்பு பகுதியில் வாகனங்களை வாடகைக்கு வழங்கும் நிறுவனம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட கார் காணாமல் போனதாக நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. பின்னர் குறித்த கார் யாழ்ப்பாண போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து நீர்கொழும்பு போலீசார் யாழ்ப்பாணம் சென்று அந்த காரை மீட்டு சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் வாகனங்களை வாடகைக்கு விடும் நிறுவனத்திலிருந்து கார் ஒன்றை வாடகைக்கு பெற்ற நபர் சில நாட்கள் அதை பயன்படுத்திய பின்னர் காரில் பொருத்தப்பட்டிருந்த தடமறியும் GPS கருவியை செயலிழக்க செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து வாகன உரிமையாளர் நீர்கொழும்பு போலீசாரிடம் முறைப்பாடு அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கார் வாடகைக்கு பெற்ற நபர் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒருவரிடம் அந்த காரை அடமானமாக வைத்து 80 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பின்னர் அடமானமாக பெற்ற கார் நீர்கொழும்பில் இருந்து வாடகைக்கு பெறப்பட்ட கார் என்பதும் அது தொடர்பாக போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்பதும் தெரிய வந்ததை தொடர்ந்து பணம் வழங்கிய நபர் போலீஸ் நடவடிக்கைகளுக்கு அஞ்சியதால் அந்த காரை வீதியோரத்தில் அனாதரவாக விட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளார். காரை அடமானம் வைத்து பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவான நபரை கைது செய்வதற்காக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.